ஏம்மா எப்படி இருக்கீங்க? என்னது எப்படி இருக்கீங்களா? நீ எப்படி போட்டியோ அப்படியே ஐயா கிடக்க. ஏதாவது மாத்திரை மருந்து குடியா? ஏம்மா என்னம்மா புரியாம பேசுறீங்க? டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகுதான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பேன்னு நேத்து சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம்? யோ வழக்கமாண்டே, என்னையா டெஸ்ட் ரிப்போர்ட்னு உளறிக்கிட்டு கிடக்கீரு. பேதிக்கு மாத்திரையை கொடுத்து அனுப்ப வேண்டியதானையா? ஏம்மா அப்படிலாம் நாங்களா மாத்திரை கொடுத்துட முடியாதுமா. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். அதான் எல்லா டெஸ்டும் நேத்தே எடுத்தாச்சுல. ஒரு நர்ஸ் வந்து கையை பிதிக்கி பிதிக்கி ரத்தத்தை பூரா எடுத்துட்டு போனாலே. என்னத்த பாத்தீரு? ரிப்போர்ட்டை சொல்லும். அதை சொல்லத்தாம்மா வந்திருக்கேன். டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு 13 டெஸ்ட் எடுத்தோம்ல, அதுக்கெல்லாம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். யோ மொட்டை மண்டையா, சொல்லியா சொல்லும். ரிப்போர்ட்டை சொல்லும். இந்த பேதி நிக்குமா நிக்காதா? ஏம்மா அது வந்து பார்த்துக்கிடுங்க. மூளையில ஸ்கேன் எடுத்தோம்ல, அந்த ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. முதல்ல அதோட ரிசல்ட்டை சொல்லிடட்டா? ஏயா இப்படி பாடா படுத்துதீரு? நான் என்ன பரீட்சையா எழுதிட்டு வந்தேன்? ரிசல்ட் சொல்லுதேன்னு பாடா படுத்துதீரே. சீக்கிரம் சொல்லி தொலையும். ஏம்மா இதுவும் பரிச்சை மாதிரிதாம்மா. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கோம்ல, ரிசல்ட் வந்திருக்குல்ல. ரிசல்ட் என்னன்னா உங்க மூளை வந்து ஃபெயில் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. என்னது? மூளை ஃபெயில் ஆயிட்டா? ஆமாம்மா, உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாதான் தெரியுது உள்ள மூளையே இல்லம்மா. என்னது? மூளையே இல்லையா? ஆமாம்மா, மூளை இல்ல. கிட்னி ஏதோ ஒண்ணுதான் ஊசல் அடிக்கிட்டு கிடக்குன்னு நினைக்கேன். அதையும் வேணா மாத்தி விட்டுருவோமா? யோ டாக்டரே, ஒரு பிரியாணி தின்னது குத்தமா? ஏயா இப்படி கொலையா கொள்ளுதீரு? ஏம்மா நான் வந்து கொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க. நான் டாக்டரு, நல்லா எல்லாரையும் காப்பாற்ற தான் செய்வேன். சரியா? துட்டு கட்டிட்டீங்களா? துட்டா? ஆமாம்மா, ஒரு 2 லட்சம் கட்ட சொன்னேன்ல, இன்னும் ஒரு 3 லட்சம் மட்டும் சேர்த்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மூளையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு அனுப்பிடுவேம்மா. ஏம்மா என்ன எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்ற வேண்டி இருக்கு. படுங்க. போயா வழுக்க மாட்டையா? வீட்டுல போய் கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு 2 பிஸ்கெட் தின்னா பேதி நின்றும். உன்கிட்ட வந்து சேர்ந்த பாரு, 5 லட்சம் பில்லு போடுதான். ஏம்மா சொன்ன கேளுங்கம்மா. இந்த மாதிரி பெரிய வியாதிக்கெல்லாம் நீங்களே வீட்டுல எல்லாம் வைத்தியம் பார்க்க கூடாது. டாக்டர்கிட்ட தான் வரணும். என்னம்மா அடிக்க? மனசு அவ பேதி போகுதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆனா, நீ ஒரு மாத்திரை மருந்து கொடுக்காம டெஸ்ட் எடுக்க அதை எடுக்க இதை எடுக்கன்னு 2 நாளைக்கு படுக்க வச்சிருக்க. இப்போ உனக்கு 5 லட்சம் வேற கேட்கும். ஏம்மா டாக்டர் தெய்வம் மாதிரிம்மா, இப்படிலாம் அடிக்க கூடாதுமா. தெய்வம் மாதிரியா? தெய்வம் தான் மக்களுக்கு துட்டு கொடுக்கணும். மக்கள்லாம் தெய்வத்துக்கு துட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா? எடு 5 லட்சத்தை. என்னது? நான் 5 லட்சம் தரணுமா? ஆமாயா, சீக்கிரம் துட்டு எடு. ஆட போமா அங்கிட்டு. நானே ஆஸ்பத்திரி வாடகை கொடுக்க துட்டு இல்லாம 5 லட்சம் 10 லட்சம்னு எல்லாரையும் பில்லு போட்டு ஏமாத்திக்கிட்டு அலையுதேன். ஏன்ட்ட வந்து நீ துட்டு கேட்க? இடத்த காலி பண்ணுமா. சாக்கிரதையா இருந்துக்கோ. மொட்டை மண்டைய உடைச்சு மாவளை கேத்திடுவேன். தூர போயா, வழிய விடு. எம்மா முடியலையே. வேற ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கான்னு பாப்போம். அங்க போய் சேருவோம். என்ன ராணி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? ஏங்க பருப்பும் ரசமும் வச்சு கீரையை கடைஞ்சிரட்டா? என்னத்துக்கு பருப்பு போட்டு வச்சுட்டு கிடக்க? ஒரு மீன் கறின்னு ஏதாட்டும் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியது தானே. ஏங்க என்ன சுத்த விவரங்கட்ட மனுஷனா இருக்கீரு? இது ஆடி மாசம், செவ்வாய்க்கிழமை வேற. இன்னைக்கு கறி மீன்லாம் வைக்கக்கூடாது, பருப்பு தான் வைப்பேன். அப்படியா? செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு? சரி, அப்பன்னா அந்த பருப்புல ஒரு 4 காயை போட்டு சாம்பார் வச்சுறேன். பருப்பை மனுஷன் திம்பானா? அப்பனா பைய எடுத்துட்டு மார்க்கெட்ல போய் காயெல்லாம் வாங்கிட்டு வாங்க, சாம்பார் வச்சு தாரேன். சொன்னதுக்கு தண்டனையா? எனக்கு சாம்பாரே வேண்டாம், நீ பருப்பே வச்சிரு. ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் பயமா இருக்கே. என்கிட்ட கேட்க எதுக்கிட்டி பயப்படுத? என்னன்னு கேளு. ஏங்க நீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே சட்டையா போட்டுக்கிட்டு இருக்கீரா? அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு இப்போ என்ன செய்யலான்னு சொல்லுத? ஏங்க வாரீங்களா? உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வருவோம். என்ன ராணி சொல்லுத? எனக்கு சட்டை எடுக்க போறியா? அதிசயமா இருக்கே. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்துருவோம், வாங்க. ராணி, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊர் ஜவுளி கடையில் 5 சேலை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீயாக தராங்களாம். சேலையை நான் வச்சுக்கிட்டு சட்டையை உங்களுக்கு கொடுத்துடலாம்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். வாரீங்களா போவோம்? அடி பாவி, நான் கூட ஒரு பாசத்துல சட்டை எடுத்து தர போறான்னு பார்த்தா சேலையை இவ வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு இலவச இணைப்ப ஒரு சட்டையை தரலான்னு பாக்கா. ஏங்க வர முடியுமா முடியாதா? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே டீச்சர் சொன்னாங்க இவ தான் என் பொண்டாட்டியா வருவான்னு. நான் தான் கேட்கல. என்ன சொன்னாங்க உங்க டீச்சரு? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே சொன்னாங்களா? ஆமாட்டி, அப்பமே சொன்னாங்க நீ எரும மாடு மேய்க்கத்தால் ஆயிக்கின்னு.
என்னைய பார்த்தா எரும மாடு மாதிரி தெரியுதோ? உங்களுக்கு இன்னைக்கு பருப்பும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது, வெறும் ரசம்தான். நீ ரசம் வச்சா விஷம் மாதிரில இருக்கும். என்ன சொன்னீரு? ஒன்றும் சொல்லல தாயே, நீ வைக்கிற ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொன்னேன். போய் வையுமா. அதான பார்த்தேன். என் ரசத்தை எதுவும் குறை சொல்லுவீரோ, தூக்கி போட்டு மிதிக்கலான்னு பார்த்தேன். தப்பிச்சிட்டீரு. தலைவர் அண்ணாச்சி, தலைவர் அண்ணாச்சி. என்னம்மா வாங்க, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணாச்சி மோசம் போயிட்டோம் அண்ணாச்சி, மோசம் போயிட்டோம். ஏம்மா என்ன நடந்துச்சு? இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம மொட்டையா சொன்ன எனக்கு எப்படி தெரியும்? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு 3 பேர் அலைதாளுகள்ல ஃப்ராட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு எங்களை ஏமாத்தி துட்ட பூரம் புடுங்கிட்டு போயிட்டாளுக. ஏம்மா நீ யார சொல்லுத? மாலா அன்கோவையா சொல்லுத? அவங்களுக்கு 3 ரோசஸ்னு ஊருக்குள்ள ஒரு பேரு இருக்கே. ஆமா, இந்த கொள்ளக்காரிகளுக்கு பேர் வேற ஒரு கேடு. 3 ரோசஸ் 4 ரோசஸ்னுக்கிட்டு அவளுகளே தான் என்கிட்ட வந்து ஆத்தாளுக்கு கூழ் ஊத்த போறேன்னு சொல்லி 500 ரூபாயை ஏமாத்தி புடுங்கிட்டு போயிட்டாளுக. வந்து என்னன்னு கேட்டு என் துட்டை வாங்கி கொடுங்க. என்னது? ஆத்தாளுக்கு கூழ் ஊத்த போறாங்களா? ஆமா தம்பி, மாரியாத்தாக்கு கூழ் ஊத்த போறோம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு துட்டு வசூல் பண்ணாங்க. எங்கிட்டையும் துட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம நீங்க தான் வாங்க சொன்னீங்கன்னு வேற சொன்னாலுங்க. என்னம்மா சொல்லுதீங்க? நான் ஒன்றும் துட்டெல்லாம் வாங்க சொல்லலையேம்மா. தலைவர் ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்காரு. இப்போ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்காரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்காக கூழ் ஊத்த போறோம்னு சொன்னாலுங்க. துட்டு வசூல் பண்ணிட்டு வர நீங்க தான் சொன்னீங்கன்னு வேற சொன்னாலுங்க. வீட்டுக்கு வீடு 500 ரூபாய் வசூல் பண்ணி இருக்கு. என்ன ஏதுன்னு கேளுங்க. எம்மா இவளுகளோட ஒரே சரியா இருக்குப்பா. என்னத்துக்கு தான் இப்படி பண்ணுதாளுகளம்மா? ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ராடு வேலை புதுசா கண்டுபிடிக்காளுகம்மா. ஒழுங்கா மரியாதையா ஏன் 500 ரூபாயை வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா யாரையும் என்ன சும்மாவே விட மாட்டேன். ஏம்மா நீ ஏமாந்து கொடுத்ததுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? உன்னை யாரு கொடுக்க சொன்னா? என்னது? நான் ஏமாந்து போய் கொடுத்தனா? நீங்க சொன்னீங்கன்னு சொன்னதுனால தான் கொடுத்தேன். அப்ப இதுக்கு காரணமே நீங்க தான். ஒழுங்கா ஏன் 500 ரூபாயை கொடுத்துருங்க. நீ எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டிருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு துட்டு கொடுத்த? நீ துட்டு கொடுத்து ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து 500 ரூபா கேட்பியோ? இதே மாதிரி எல்லாரும் வந்து கேட்டீங்கன்னா நான் எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்துக்கிட்டு அலைய முடியுமா? நீங்க ஆஸ்பத்திரியில இப்போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கும் போது உங்களுக்கு போன் அடிச்சு கேட்க முடியுமா? கூல் ஆபீசர்னு அவளுகளை போட்டிருக்கீங்கன்னு சொன்னாலுங்க. அதனாலதான் கொடுத்தோம். நீங்க சொன்னதுனாலதான் கொடுத்தேன். ஒழுங்க மரியாதை ஏன் 500 ரூபாயை கொடுத்துருங்க. கூல் ஆபீசரு குழம்பு ஆபீசருன்னு நான் யாரையும் போடலம்மா. வேணா இதை வேணா ஒரு கேஸா எடுத்துக்கிடுதேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுவோம். அவங்களையும் வர சொல்றேன். நீங்களே எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. சரியா? பஞ்சாயத்துல வச்சு இதுக்கு பேசி என்னன்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். தலைவர் தம்பி, அவ மட்டும் இல்ல, நானும் 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏன் 500 ரூபாயும் வந்திருக்கணும். சரி 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்கம்மா. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லுதேன். உங்க துட்டை எப்படியாட்டும் வாங்கி தாரேன். துட்டு கொடுங்க. மாரியாத்தா அள்ளி கொடுப்பான்னு சொல்லி ஏமாத்தி ஆட்டைய போட்டு போயிட்டாளுகளே. அவளுகளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஏமாந்து போய் துட்டை எடுத்து கொடுத்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வராளுங்க. எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. எப்பா ஆரஞ்சு மண்டையா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கா? சரி கணக்கில் கவனமா பாருன்னு கோட்டை விட்டுறாத. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உனக்கு ஃபோன் அடித்தேன். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டிரு. என்ன? யார் மேலையா? அது அந்த நெடுவாளி, சிம்ரனு, மாலா அந்த 3 பேர் சேர்ந்து துட்டை ஏதோ ஏமாத்திட்டாளுகளாம். அவங்க 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்கள வர சொல்லிரு. மற்ற ஆட்களையும் வர சொல்லிருன்னு நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். இவளுகளை இப்படியே விடக்கூடாது. சரியில்ல, நான் ஃபோனை வைக்கட்டா? வராக்க பார்த்துக்கிட்டு இருக்காம ஒழுங்கா ஆபீஸ் வேலையை பாரு. பார்த்து முடிச்சுட்டு தான் சோறு திங்க போகணும். ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை. அண்டாவை காணும், குண்டாவை காணும், அதை காணும், இதை காணும், துட்டை ஏமாத்திட்டா கொள்ளையடிச்சிட்டான்னு எல்லாத்துக்கும் வந்து நம்மகிட்டே தான் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. எவ்வளவு பிரச்சனையத்தான் சமாளிக்க. இந்த பதவியே ஒரே பிரச்சனை தான்ப்பா. ஏங்க நீங்க பேசாம பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல கிடந்து பாத்திரத்தை கழுவுங்க. நான் தலைவி பதவியை ஏத்துக்கிடுதேன்.